இந்த குணாதிசயங்களை மாற்றுவது தாங்க உபவாசத்திலே சிறந்த உபவாசம். உபவாசம் இருந்து குணாதிசயங்களை மாற்றணும். தேவனுக்கு எப்படி இருக்கணும், தேவனுடைய சபைக்கு நம்ம எப்படி இருக்கணும், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு நம்ம எப்படி இருக்கணும். தேவனுடைய ஊழியக்காரனை கனம் பண்ணாம கூட எத்தனையோ பேரை மனதில் கனம் பண்ணியிருப்பீங்க. நினைச்சு பார்க்கணும், நம்ம இவ்வளவு தூரம் தேவனோடு இணைக்கிற ஒரு உறவை யார் வழியாய் தேவன் கற்றுக் கொடுத்தாரு? ஏன் இந்த கணம் பண்ண முடியல? உபவாச நாள்ல உணரணும். உணர்த்திட்டு உங்களை நீங்க ஜெயிச்சிட்டாலே உலகத்தை ஜெயிச்சாச்சுங்க. உங்களை நீங்க ஜெயிக்கிறதா மிகப்பெரிய கடினம். அதுதான் அந்த சீசர்கள் அன்னைக்கு செய்யல. ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. இனிமேல் உபவாசத்தோடு கூட தேவனுக்கு பிரியமான குணாதிசயங்களை நாங்கள் விரட்டணும் ஆண்டவரே. அப்போ இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை பிடித்திருக்க பிசாசும் விரட்டப்பட்டு சாட்சியா மாறுவாங்கன்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.